வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா சொல்லு. கிச்சன் டூர். ஆமாம், ஏன்னா அது வந்து அவங்களோட அது அவங்க தான் சொல்லுவாங்க. சமையல் மட்டும்தான் அவங்க அங்கே, மற்றபடி அங்கே பாத்திரங்கள் வருது, விளக்குறது, துளக்குறது எல்லாம் அது என்னோட வேலை தான். இருந்தாலும் அவங்களோட ஏரியா பொறுப்பு அது என்னது பருப்பெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கிச்சன் வீடியோ. நம்ம வீடியோவில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்த லெவலுக்கு போகும், சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போலாம். என்ன தூங்குறியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம கிச்சனோட என்ட்ரன்ஸ். அடாப்பா விட்ட நீ மேம்பாலம்லாம் கட்டிட்டு இருக்கேன். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு டப்பா வச்சுருக்கோம். எதுக்கு லூஸு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா இருங்க ஓ ஆரோ யாரோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த பைப்பு தூக்கி அதில் போட்டிருக்கோம். அது வந்து பாத்திரங்கள் இருக்குது, பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் நான். யாரு? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ. அது யாரோ? நம்மளது. அது வந்து அதான் யாரோ, அது நம்மளது இல்லை, அது யாரோ. யார்? அது ஹவுஸ் ஓனர் அவங்க. இது சிங்க்கு. அடுத்து நம்ம அடுப்பு புதுசாக வாங்கினீங்களா? அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க அடுப்பு புதுசாக வாங்கினீங்கன்னா. அடுப்பு புதுசுலாம் இல்லைங்க, பழசுதான். நம்ம அந்த வீட்டில் இருக்கையில் ஒரு தடவை வீடியோ. ஆமாம் 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 ஆமாம், டிமார்ட்டில் நம்ம வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க? 2000 ரூபான்னு நினைக்கிறேன். 2000 சில்லற தான் வந்துச்சு. டிமார்ட்டில் வாங்கியிருந்தோம். புதுசுலாம் இல்லை, பழசு தான். அது புதுசு மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். நான் வச்சிருக்கேன். என்னத்தை வச்சுருக்கேன்? நான் தான் வச்சிருக்கேன். அப்படி திருத்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல் தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுக்கிட்டேன். கீழே வந்து சால்ட்டு, மேலே வந்து நல்லெண்ணெய். இது இந்த இப்போ மீன் பொரிச்சு இல்லைங்களா, அந்த எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறமா உப்பு ஜாடி வச்சுருக்கேன். அப்புறம் பக்கத்துலேயே வந்து செலவு டப்பா, எண்ணெய், கத்தி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இந்த இது லைட்ரு, கத்தி இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு டப்பா போட்டு வச்சுருக்கேன். டப்பா. இங்கே ஜன்னல்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டையெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இந்த சைடு சாப்பாடு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வந்து அடிக்கும். ஒரே நிமிஷம் அந்த இதில் கட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்களையாவது கட் பண்ணாமல் ஃபுல்லாக எடுத்துன்னு நானும் பார்க்குறேன். ஆனால் பிரியாணாவில் வந்து அது முடியல. பாதி எடுக்க தள்ளுதுன்னு சொல்லி போய் அங்கே உட்காந்துக்கிட்டா தண்ணி குடிச்சிட்டு. டைம் ஆகுது, கிச்சன் டூர் எடுக்கணும். வருவாங்க, அவனால் முடியல இப்போல்லாம். என்ன எப்படி சொல்லிட்டு, காலையில் எந்திரிச்சா ஃபஸ்ட்டு வந்து இந்த மயக்கம் வந்துடுது. லேட்டாக எந்திரிச்சேன்னா அது இல்லை தானே. லேட்டாக எந்திரிச்சோன்னே ஏதாவது சாப்பிட்டேன்னா இல்லை. ஆனால் நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சிட்டானா தெரியாது. தூக்கம் இல்லாமல் சரியாக தூக்கம் இல்லாமல் எந்திரிச்சிட்டானா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. சரி வா, அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஓகே வாப்பா, வரட்டும், அப்படியே கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சாப்பாடு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் இந்த சைடு வந்து வச்சுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி தான். தண்ணி வந்து நம்ம போர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போர் தண்ணி அப்படிங்கிறதுனால சமைக்கிறதுக்கு வந்து ஆரோலேருந்து தண்ணி பிடிச்சி வச்சுப்போம். குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாட்டிலோ இதுலேயும் வந்து பிடிச்சி வச்சுப்போம். அதோட இந்த தட்டு ஸ்டாண்டு வந்து நம்ம அடிக்கலை. அன்றைக்கி ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, தட்டு ஸ்டாண்டு வந்து அடிக்கிறதுக்கு எசவு எந்த இடத்துல இல்லாதனால சரி ஓரமாக இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அந்த இதில் மட்டும் கட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு பிரேக்கு, மறுபடியும் வந்து படுத்துட்டா முடியலன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே வந்து படுத்துட்டேன். கொஞ்சம் மோரோட பழைய சாப்பாடு இருந்துச்சு, கரைச்சி கொடுத்தாரு, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். டேப்லெட் போடல, இந்த ஆரஞ்சு மிட்டாயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிட்டாய் வந்து வாயில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டேன். மேலே நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஒழுகுதுன்னா சிமெண்ட்டு சீட் அந்த நெட்டு போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த நெட்டு போட்டிருக்கிற இடத்துல வந்து குட்டி குட்டியாக சொட்டுன்னு தண்ணி வந்து ஒழுகிட்டு இருந்துச்சு. அது வந்து சொல்லியிருந்தோம், அது ரெடி பண்ணுறக்கு அப்பா வந்து வந்திருந்தாங்க. அதை ரெடி பண்ணிவிட்டு அங்கே வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மாமா அவங்கள தாட்டி விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். மணி இப்போவே 10 ஆயிடுச்சு. நான் எந்திரிச்சது 8 மணி. ஆனால் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு
அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சு. நான் அப்போ சொன்ன மாதிரி தான் இப்போயும். ஏன் அப்படின்னு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க ஒருவேளை ப்ளட்டு ஊறுறக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாதத்தில் மயக்கம் வருது அப்படின்னா பரவாயில்ல, 8 மாதத்துலேயே அதே மயக்கம் எனக்கு அப்படியே இருக்குது அப்படின்னா என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். நான் இப்போ எப்போ இந்த டேப்லெட் வந்து நைட்டு கொஞ்சம் இந்த மந்த்லேருந்து தான் அப்படி இருக்கேவும் எனக்கு நைட் அந்த ப்ளட் ஊறுற டேப்லெட் சாப்பிட்டுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கம்பல்சரி ஆகிடுது. ஏன் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வர வர கொஞ்சம் என்னால் சுத்தமாகவே முடியலை. அடுத்த vlog வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஹாஸ்பிட்டல் பேக் வந்து பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். 2 பேருமே அதை தான் நினைக்கிறோம். ஃபஸ்ட் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த விலாக்லேயே உங்ககிட்டயே நான் கேட்குறேன். மேக்ஸிமம் பாப்பாவோடதில் நிறைய நாங்கள் மறந்துட்டோம். பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு அதாவது பாப்பா ஹாஸ்பிட்டலில் பிறக்கையில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத விட பல விஷயங்கள் எங்ககிட்ட இல்லை. எல்லாத்துக்குமே கடைக்கு தான் போனோம். பக்கத்தில் இருக்கிற கடைக்கு ஓடுன்னு. அதாவது குழந்தைக்குன்னு சில விஷயங்கள் தேவைப்படும், எனக்குன்னு சில விஷயங்கள் தேவைப்படும். அது எல்லாத்தையுமே மறந்துட்டோம். ஹாஸ்பிட்டல் பேக்கெல்லாம் பேக் பண்ணும்போது அப்போல்லாம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஒரு 3 சேலை எடுத்து வச்சுருந்தோம், 2 நைட்டி எடுத்து வச்சுருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி நைட்டியுமே டெலிவரி ஆன அந்த அன்னைக்கு காலையில் தான் மாமா போய் எனக்கு பக்கத்தில் இருந்த கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ என்னென்ன முக்கியமான ஏதாவது ஒரு பொருள் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம மறந்துடுவோம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்ததுன்னா பிரியா, அம்மா, அக்கா இந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 அப்படின்னு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் எடுத்து வைக்கும் போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா நானாக வந்து ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறத விட நான் மறந்துருப்பேன், இல்லை நாங்கள் யோசிக்காமல் இருப்போம். இருங்க ஒரு டவுட் ஒன்று கேட்டுட்ருக்கேன். ஆமாம், நான் வந்து மறந்துருப்பேன், இல்லை 2 பேரும் சேர்ந்து எடுத்து வச்சாலுமே சில பொருள் மறந்துடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் நீங்கள் எனக்கு வந்து பண்ணி கொடுங்க, ஓகேங்களா? மாமா வந்து இப்போ வந்துடுவாங்க. அந்த அப்பா தாட்டி விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கிச்சன் டூர் போய் எடுத்துடலாம், ஓகேவா? கிச்சன் டூர் எடுக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராப்ளம். பிரியாவுக்கு ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு ப்ராப்ளம், நம்ம வீட்டுக்கு ஒரு ப்ராப்ளம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் இருந்ததோட தான் நின்றுச்சு. அது இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருப்போம். செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இது மீஷோ ஆர்டர் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது சூப்பராக இருக்குங்க, உண்மையாலுமே சொல்கிறேன். அந்த கட்ட லிங்க் வாங்கி கூட நான் சஸ்மிதாவில் போடுறேன். எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஷெல்ஃப் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட் எல்லாம் தாங்குது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ நான் சமைக்கிறேன், ஒரு தலைநிலை சமை ஐயா என் பிள்ளை கிழங்கு பிடிச்சிட்டு வந்துருக்குறா. அங்கே இருந்து கிழங்கு தான் அப்பா வெட்டி வச்சுட்டு பண்ணுது. அதாவது இப்போ நான் சமைக்கிறேன் அப்படின்னு 2வது தான், அது வந்து 2வது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:30க்கு மேலே எந்திரிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் வந்து செய்வேன் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு முன்னாடி மாமா காஃபி போடுறது இந்த மாதிரி ஏதாவது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். முன்னாடி சர்க்கரை, கரும்பு சர்க்கரை, இல்லை நான் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா புளி போட்டு அவங்களே ரசம் வச்சுருவாங்க, இல்லை மஞ்சத்தூள் எங்கே இருக்குது, மிளகாத்தூள் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டில் எழுப்புவாங்க. அந்த எழுப்புறதுக்கு இங்கே இடமே இல்லை. ஏன்னா பார்த்தோன்னே எல்லாமே இங்கே அப்படியே தெரியும். அதனால் எழுப்பணும் இல்லை. எந்த மஞ்சள் பருப்பு, பச்சை பருப்பு, எல்லா பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு எழுப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரொம்ப 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 ஃபேவரெட்டு. ஆனால் இப்போ வந்து நான் செய்யறதும் இல்லை, சாப்பிட்றதும் இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சேன், அப்படியே கிடக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இது பண்ண நெய் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மளிகை ஜாமான் வைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இந்த இதில், ஓகேவா? இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவாடு அங்கே இதில் வாங்கிட்டுருந்தாங்க இல்லையா, நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிலேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு வந்து வச்சுருக்கோம். அப்புறம் இட்லி பானை சம்திங் நம்மளோட இதெல்லாம் வந்து வச்சாச்சு. இந்த சைடு இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது பாப்பாவோட ஸ்நாக்ஸ் டப்பா வந்து மாற்றிட்டோம்.
இந்த குட்டி டப்பாலேருந்து இந்த பெரிய டப்பாக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பிள்ளையும் சாப்பிட்றேன் இல்லையா, அதனால வந்து இங்கே ஸ்நாக்ஸ் டப்பா வந்து மாற்றியாச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான். இந்த ஸ்நாக்ஸ் வந்து எத்தனை மணிக்கு போய் வாங்கினா? நைட்டு 9:30க்கு எனக்கு ஏதாவது திங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒன்றுமே ரெண்டு பேக்கில் கொண்டு போய் வாங்கிட்டா. நைட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஸ்நாக்ஸ் ஒன்று எடுத்து கொடுத்தா இதில் எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு திருப்பி அப்படி மூட்டை கட்டி வச்சுருக்கிறேன். நைட் வந்து எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:30, 2 நாளைக்கு முன்னாடி 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி இருந்துச்சு. சரி வாங்க மேட்டில் போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு போயிட்டு அங்கே எல்லாம் செலக்ட் பண்ணதெல்லாம் நான் தான். பட் ஆனால் இங்கே வந்து சாப்பிடும் போது எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்படியே மூட்டை கட்டி வச்சிட்டேன். பாப்பாவும் அம்மாவும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரண்டி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவி இது சின்ன சின்ன பொடி ஐட்டம் போட்டு வச்சுருக்கோம். இது அப்படியே மிக்ஸி பாப்பா வாங்கிட்டு வந்த குட்டி மிக்ஸி. இது நல்லா, அதாவது அதில் கமெண்ட் பாக்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இதில் வந்து இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க அது ஏன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் கமெண்ட் பாக்ஸ் நாங்கள் க்ளோஸ் பண்ண மாட்டோம். குழந்தைகளையோ இல்லை கத்தியோ இந்த மாதிரி சம்திங் காட்டினா அதுவே வந்து க்ளோஸ் ஆயிரும். பட் ஆனால் சில்ட்ரன்ஸ் நாங்கள் காமிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்ரூவ்ட் ஏதோ வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வச்சு வீடியோ போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கமெண்ட் பாக்ஸ் எப்பவுமே க்ளோஸ் ஆனதே இல்லை மாமா. சர்ச் பண்ணா தெரியும் நமக்கு. நாங்கள் இன்னும் சர்ச் பண்ணலை. கண்டிப்பாக பண்ணிட்டு அது, ஏன்னா இனி அடுத்து நம்ம இப்போ இனி 2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம போட போகிறது குட்டி தங்கத்தை வச்சு கண்டிப்பாக போடுவோம். அதனால வந்து கண்டிப்பாக நாங்கள் சர்ச் பண்ணி வச்சிடுறோம். மேலே வந்து இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாத பொருள். அது அந்த பின்னாடி இருக்கிற எல்லாமே யூஸ் பண்ணாத பொருள். இது முன்னாடி சும்மா நம்ம பாக்ஸ் வச்சிருக்கிறதுல யூஸ் பண்ற பொருள். மேலே அதேதான். மேலே ஃபுல்லா யூஸ் பண்ணாத பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா அத்தை தனியா இருக்கும்போது யூஸ் பண்ணது. அப்புறம் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் தான் திட்டிட்டே இருப்பார்ல, எதுக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் வாங்குறதுக்கு. அதோட மொத்த சம்பளமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ஆமா, அதெல்லாம் தங்கம்ல, சில்வர் தங்கம், அதனால தூக்கி பத்திரமா வச்சிருக்காங்க. நான் சீர் கொடுத்து விடுறதுக்கு மாத்திடுவேன். இது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அது கொஞ்ச நாள். அதாவது கிச்சன் இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து லேடிஸ் இப்போ இது பார்க்குறீங்க இல்லையா, யாருக்கெல்லாம் கிச்சனை வந்து ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாதிரி இருக்கட்டும், அப்புறமா நம்ம வேற மாதிரி ஐடியா பண்ணி கிச்சனை வந்து மாற்றலாம், அந்த மாதிரி ஐடியா பண்ணுறவங்க நிறைய பேர். எனக்கு இன்னும் மணி பிளான்ட் எல்லாம் இங்கே வைக்கணும்னு ஆசை. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் வந்து வைப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நம்ம கிச்சன். கீழே வந்து இங்கே வந்து கிரைண்டர் இருக்கு, அது கோதுமை மாவு, அது வெங்காயம் காய் படைக்கிற கூட, வெங்காயமும் பூண்டு தக்காளி வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் இப்போ வைக்கிறதில்ல. அளவாக 1 கிலோ 1/2 கிலோ வாங்கி வெளியில வச்சு யூஸ் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் சுத்தமாகவே வைக்கிறதில்ல. கோதுமை மாவு அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் சப்பாத்தி பூரி இங்கே வாங்கி ஒரு தடவை கூட போடவில்லை. இங்கே வந்து சப்பாத்தின்னு ஒன்று அந்த பேரே மறந்தே போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நெஞ்ச கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதாண்டி செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு கொடுக்க மாட்டேறாருங்க. என்னால் நின்று போட முடியல, மயக்கம் வந்துருக்கு, போட்டு தர மாட்டேறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி இருக்குது. இதில் என்ன இருக்கு தெரியல. அந்த இதெல்லாம் இந்த அப்பாக்கெல்லாம் போட்டுச்சு, பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் நம்ம அந்த விளக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இருக்கு. அதில் வந்து மல்லிகை ஜாமானும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி. அவ்வளோதான் நம்மளோட கிச்சன் மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து இதாதுங்க. இதான் கிச்சன் ஃபுல்லாக டோட்டல். மேலே வைக்கல. இதான் கிச்சன் பாத்துக்கங்க. இல்ல நிறைய பேர் வந்து அதை விட உங்களுக்கு இது நல்ல உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நல்லா ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இங்கே தான் பிளக் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரிட்ஜுக்கு நான் வச்சா என்ன ஆகுதுன்னா பாதி இடத்த கவர் பண்ணிக்குது, ரொம்ப இடைஞ்சலாக இருக்குமா. அதனால தான் ஃப்ரிட்ஜை தூக்கி நம்ம மெயினான ஐட்டம் கிச்சனோட இது ஃப்ரிட்ஜை தூக்கி அப்படியே கிச்சனுக்கு வெளியில் இந்த இடத்துல பிளக் செட் பண்ணி இங்கே வச்சுட்டோம். நம்ம ஏன் அதில் ஒன்றுமே இல்லை, காயே வாங்கலை. இங்கே நிஜமா சமைக்கிறதே மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வேறு சாப்பாடு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி சாப்பாட்டுக்கு புளி ஊற வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்து சாப்பாடு வச்சு 1.5 மணி நேரம். வீடியோ எடுக்க ஆரம்பிச்சது 7 மணிக்கு ஆரம்பித்தோம். மணி இப்போ என்ன தெரியுங்களா, 8 மணிக்கு நான் எந்திரிச்சேன். 8:30க்கு ஆரம்பித்தோம். என்னால் சுத்தமாக மணி 10:30 ஆகுது. நான் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி அவங்க கிட்ட, இந்த டேப்லெட் நான் வந்து அதாவது டாக்டர் வந்து அப்படித்தான் வரும் ஆமான்ட்டாங்க, அதுதான் உண்மை அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் என்ன மாதிரி யாருக்காச்சும் இருந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அதனால வந்து உங்ககிட்டயே நான் கேட்டிருக்கேன். ஓகேவா,
இதுதான் வந்து நம்ம கிச்சன். இதை தாண்டிலும் நீங்கள் இந்த இடத்துல இது பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் வந்து நம்ம ஜக்கு, குளிக்கிற ஜக்கு இருக்கும் இல்லைங்களா, குளிக்கிற ஜக்கு வந்து ஒயிட் கலரில் குட்டியாக இருக்கும். அது வந்து குளிக்கிறதுக்காக கிடையாது, மணி பிளான்ட் போட்டு இந்த இதில் வந்து இப்படி மாட்டி விடுறது. அது வந்து மீஷோவில் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக அது மீஷோவில் எனக்கு கிடச்சிது அப்படின்னா, அஃபோர்டபுளான ப்ரைஸுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த சைடு இங்கே ஒன்று, இல்லாட்டினா இந்த நேர் ஒன்று போட்டு அந்த நேர் விடணும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே பிளாஸ்டிக்கில் இருக்கும், அதையும் வாங்கி நான் இங்கே தொங்க விடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பார்க்கும் போது வந்து அழகாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் எனக்கு கொஞ்சம் மாற்றணும். என்னால் வந்து கொஞ்சம் டக்குன்னு எல்லாத்தையும் வந்து பண்ண முடியலை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இன்னும் சரியாக வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறவங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். கிச்சன் டோர் கேட்டவங்களுக்கு இதுதான் நம்ம கிச்சன் டோர். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் சமைச்சிங்க அப்படிங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரியே நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கேன். அந்த ஹெல்ப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் யூஸ் ஆகும் அப்படிங்கிற சில திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஏன்னா போன டைம் எல்லாத்தையுமே மறந்துட்டோம். குழந்தைக்கு யூஸ் பண்ணுற இது எல்லாத்தையுமே வந்து சுத்தமாகவே மறந்துட்டோம். நம்ம இப்போதைக்கு ஐடியா இருக்குது, இருந்தாலும் எங்களுக்கு இல்லாத ஐடியா உங்களுக்கு ஆடாமல் இல்லைடா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்னு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் அதேமாரி அந்த பாயிண்ட் காசான்னு கேட்குறீங்க. அந்த பாயிண்ட் காசு கிடையாது. நம்ம சேனலை க்ரோத் பண்ணும், வீடியோவை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போவோம் யூடியூப் வந்து. இப்போ ஒரு 1000 பேர் தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகும். அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு அது அமௌண்ட்டு கிடையாது. நம்ம சேனலை க்ரோத் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஹைப்புங்கிற பாயிண்ட்டை வந்து மறக்காமல் கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன விளாக் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் சொல்லுங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். வணக்கம்.